ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பீஃப் கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்துக்கிறேன். நீங்கள் பீஃப், சிக்கன், மட்டன் எதில் வேணாலும் செய்யலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்காக. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக குக் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் நிறையா தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். கைமாங்கிறனால சீக்கிரமாக குக் ஆயிரும். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது எனக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. பட் எனக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது. எனக்கு இது ட்ரையாக வேணும். அதனால நான் எகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை லைட்டாக குக் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இதில் இருக்க தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். ஒன்ஸ் இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஆற வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால இது நல்லாவே ஆறட்டும். இது ஆறிட்டு இருக்க டைமில் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவில் கூட செய்யலாம். பட் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது, ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து நான் நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை அப்படியே சேர்த்துக்க போகிறது இல்லை. நான் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சமாக தான் தேவை. நான் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது இருக்கட்டும். நான் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம குக் பண்ணி ஆற வச்சுருந்தோம்ல, அந்த கைமாவை எடுத்து இதில் சேர்த்து இதை நம்ம ஒரு பருப்பு வடை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. இதை அப்படியே அரைச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நான் பருப்பு வடை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை பிடிச்சோன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்க வரணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு பொடியை நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது கூட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நான் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் அதையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு பருப்பு வடை கன்சிஸ்டன்சிக்கு இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு கட்லெட் ஷேப்பு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை திக்காக தின்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே குக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால ஈஸியாக குக் ஆயிரும். ஆயிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு எகைன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கிறேன். இது ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணி இந்த ஆயிலை நான் நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை சேர்த்து இதை நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு டைம் ஆகாது. ஆல்ரெடி நம்ம ப்ரீ குக் பண்ணிட்டோம். அதனால ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இது கோல்டன் கலரில் 2 சைடும் குக் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு கோல்டன் கலரில் வந்துருச்சு. பட் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதனால் நான் எகெயின் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு ஆயில் நிறையாவும் தேவைப்படாது. பட் நம்ம சாப்பிடும்போது அந்த ட்ரை ஃபீலிங்கும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பீஃப் கட்லெட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க முடியும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.